நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சரி, ஆமென். அவர் இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். ஆண்டவரிடத்திலே சமாதானம் இல்லாமல், வேதனையோடு கூட சுகமில்லாமல் கடந்து வந்த ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்த 3 வார்த்தைகள். வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க? சமாதானம் இல்லை, அப்புறம் வேதனை, 3வது வியாதி. இந்த சூழ்நிலையில தான் வந்தாங்க. வந்தபோது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்தார்கள். ஆனால் திரும்பி போகும்போது சமாதானத்தோடு போனார்கள், வேதனை நீங்கி போனார்கள், சுகமாய் போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. இது பொதுவாக இந்த மாதிரி வசனங்களெல்லாம் நாங்கள் எப்போ பேசுவோம் அப்படின்னா, சுவிசேஷ கூட்டங்களில் பேசுகிற வசனம். ஆராதனைகளில் கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் சுத்திகரிப்புக்கு ஏற்ற ஒரு வசனத்தை தான் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் தேவன் இந்த ஆராதனையில் இடைப்படுகிறார். தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறது 2. ஒன்று, நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை தூய்மை அடைய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆகவே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? இந்த மனுக்குலம் இப்பொழுது கெட்டு போய் கிடக்கிறது. வெளியில் நீங்கள் போய் யூடியூப்லேயோ அல்லது செய்தியிலையோ பார்த்தா ஒரு நாள் நல்ல செய்திகள் அல்ல. கற்பழிப்பு, கொலை, பயங்கரமான சம்பவங்கள், பொல்லாப்பு செய்ய மனிதனுடைய இருதயங்கள் துணிகரம் கொண்டு இருக்கிறது. பாவத்தின் மேல் பாவம், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பாவத்திற்குள்ளாய் போகிற காலங்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையில் உண்மை இல்லை, பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜனம் எழும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? தேவனுக்காக ஒரு பரிசுத்தம் உள்ள, வைராக்கியம் உள்ள ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, பரிசுத்தத்தோடு கூட 2வது கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? சுகமான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே சுகத்தையும் சுகத்தை கெடுக்கிறதற்கு ஏராளமான காரியங்கள் வந்து விட்டது. மனிதன் சுகமாக இருக்கிறதே இல்லை. வியாதி, பயங்கரமான குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பம் ஆரோக்கியமாக இல்லை, பலவிதமான வேதனைகள் ஜனங்களுக்குள்ளாய் பெறுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2ஐயும் தருகிறார். பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், சுகமாக்குகிற கர்த்தர். 2க்கும் வசனம் இருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நமக்கு சுகப்படுத்துகிறார். அடுத்தது, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை இந்த பூமியில் இயேசு சிந்தி, நம்முடைய பாவங்களுக்காய் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே நாம் சுகமாகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த 2ஐ தான் வலியுறுத்துகிறது. இந்த 2ஐ தான் சகோதரன் சொன்னதை பார்த்தோம். நான் உண்மையிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு பெண், இந்த பெண்ணுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் 12 வருடம் இந்த பெண்ணுக்குள்ளாய் என்ன காணப்பட்டது? உதிர போக்கு இருந்ததே என்று பார்க்கிறோம். வாசிப்போம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. யோசித்து பாருங்க. பொதுவாக பெண்களுக்கு இது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள். அந்த 3 நாட்கள்லேயே அவங்க படுற பாடு கஷ்டமாக இருக்கும். கணவராக இருக்கிறவர்களுக்கு தெரியும். சிலருக்கு அது கஷ்டம் இல்லாமல், சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு இது 12 வருஷம் இந்த உதிரப்போக்குனா அந்த சரீரம் எவ்வளோ பலவீனம் அடைஞ்சிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த செய்தியை நான் கொடுத்துட்ருக்கும் பொழுது தான் முடிஞ்ச பிறகு ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கும் 12 வருஷமாக அந்த பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் மட்டும் போனாங்க காலையில். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை கொடுத்தது நான் தான். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவரே, இது பொது மக்கள் மத்தியில் பேசுகிற காரியம்,
வருத்தப்பட்டு பாரசம், அதில் நான் எடுக்கிற செய்தி. ஆனால் இன்றைக்கு ஏன் இதை சொல்ல சொன்னீர் அப்படிங்கும்போது அதிலே தேவன் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், இந்த 12 வருடமாக இந்த பெண் பெரும்பாடிலே கஷ்டப்படுகிறாள். அதனுடைய விளைவு என்ன? ஒரு பக்கம் சரீரம் உருவழிகிறது, சரீரத்திற்கு பலனெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது இவள் எதை இழந்தால்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, மிகவும் வருத்தம். பாருங்க, ரெண்டாவது வைத்தியர்களால வேதனை. நல்லா யோசித்து பாருங்க. வைத்தியர் நமக்கு வைத்தியம் பார்த்து நம்மளை சுகமாக்கணும். ஆனால் இப்போதான் வைத்தியத்தில் போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அன்னைக்கே வைத்தியர்களால் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. யோசித்து பாருங்க. இப்போ வைத்தியம்னு போயிட்டேன்னா ஒரு சின்ன தலைவலின்னு கூட போயிடக்கூடாது, வயிற்று வலின்னு போயிடக்கூடாது. உடனே எடுப்பார், ஒரு லெட்டர் பேட் எடுத்து ஒரு 10 டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. எதுக்கு இந்த 10 வந்தது? என்னது? ஒரு வயிற்று வலிக்கு தான் போனோம், ஒரு தலைவலி தான் வந்தோம். இல்லை, அது எங்கேருந்து வருது? அதுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி தான் இந்த வைத்தியர்களால் கஷ்டம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு பெண் வைத்தியர்களால் கஷ்டப்பட்டுருக்கிறார். வைத்தியர்களால் ஏற்பட்ட வருத்தம். அப்போ பாருங்கள், இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது வியாதியால் ஏற்பட்ட வருத்தம், அப்புறம் வைத்தியர்களால் ஏற்பட்ட வருத்தம். மூணாவது வருத்தம் என்னது? தனக்கு உண்டானதெல்லாம் செலவழித்தும், எல்லாம் காசெல்லாம் போச்சு, ஆல்மோஸ்ட் கடனாளியாக வாங்கியாச்சு, கடனாளியாக மாறியாச்சு. வைத்தியத்துக்கு செலவு பண்ணி இப்போ கையில் சுத்தமாக காசு இல்லாத ஒரு கஷ்டம். சரி, காசு தான் செலவு பண்ணோமே, கொஞ்சமாவது சுகம் அடைஞ்சுதான்னு பார்த்தா சற்றாகிலும் குணம் இல்லை, சற்றாகிலும் கொஞ்சம் கூட ஹீலிங் இல்லை. அப்போது இன்னும் வருத்தம். பணமும் போச்சு, சுகமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இருக்கிறீங்களா? எவ்வளவோ வைத்தியத்துக்கு செலவுப்பட்டங்க, கொஞ்சம் கூட எங்களுக்கு ஹீல் ஆகலை. இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கிறோம், வேதனையால் நிறைந்த இந்த பெண். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதத்தில் நிறைய வேதனை இருக்குது. முதல் வேதனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். சரி, இந்த வேதனை என்ற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தான் முதல் வருது. எதனால இந்த வேதனை வந்துச்சு? இந்த வேதனை ஏன் வந்துச்சு? ஸ்திரீ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் அழகாய், அடிக்கடி சொல்வேன், 2 ஆதாம் ஏவாள், ஆடம் அண்ட் ஈவ், அவங்களுக்கு ஒரு கார்டன். என்ன கார்டன்? ஏதேன் தோட்டம். 2 பேர்த்துக்கு ஒரு தோட்டங்க. நான் ரொம்ப வெளியில் இடங்களில் போகும்போதெல்லாம் பேசுவேன், நம்ம சபையிலே பேசியிருக்கிறேன். அந்த 2 பேர் வாழ்வதற்கு ஒரு தோட்டம். அந்த 2 பேர் வாழ்றது, அந்த தோட்டத்துக்குள்ளே எத்தனை நதிகள் இருந்ததாம்? 4 நதிகள் இருந்ததாம். பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத். இந்த 4 நதிகள் ஒரு தோட்டத்தில் இருந்துச்சாமா. யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, சென்னைக்கு ஒரே ஒரு நதி இருக்குது. சென்னைக்கு என்னது? ஒரே ஒரு நதி. அந்த நதிக்கு பேர் என்னது? கூவம் நதி. பேரும் நல்லா இல்லை. ஆனால் இந்த சென்னைக்கு பேர் என்ன தெரியுமா? சிங்கார சென்னை. போகிற நதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் எல்லா இடத்துலையும் அழுக்கு வாட்டர் தான் உள்ளே போகும். அதுதான் கரை உருண்டு ஓடுது. அப்புறம் மழை வந்தால் தான் எல்லாம் போயிடுது. ஆண்டவர் 2 பேர், இத்தனைக்கு இந்த சென்னையில் எத்தனை பேர்? 1 கோடி பேருக்கு மேலே வாழ்கிறோம். இந்த சென்னைக்கே இவ்வளோ ஒரு நதி இருக்குமானால் 2 பேருக்கு ஆண்டவர் 4 நதியை கொடுத்தாராம். நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர். இன்னைக்கு கூட 2 பேர் உள்ள வீடாக இருக்கலாம், 4 பேர் உள்ள வீடாக இருக்கலாம். உங்கள் வீட்டை ஏதேன் தோட்டத்தை போல் ஆக்கி உங்களுக்கு ஆண்டவர் புது நதிகளை உண்டாக்குகிற தெய்வம். அல்லேலூயா. உங்களுக்காகவே உண்டாக்குவார். அல்லேலூயா. போன வாரம் சாயங்காலம் நமக்கு துதி ஆராதனை இருந்தது. பாஸ்டர் ஜோயல் தாமஸ்ராஜ் வந்திருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, வனாந்திரத்தில் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு தாகமாக இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணியை ஆண்டவர் ஏற்படுத்தலாம், ஒரு பாட்டில் தண்ணி ஏற்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு தண்ணியை, ஒரு பாட்டில் அல்ல, ஒரு ஆற்றையே உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. அப்போ பாருங்க,
இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வைக்கிறார்கள். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பிசாசுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. கணவன் மனைவியாக நல்லா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அவன் எப்படியாவது சண்டையை மூட்டிக்கிட்டே இருப்பான், பிரச்சனையை கிளப்பிகிட்டே இருப்பான். அவன் வேலை என்னன்னா நம்ம நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் மனுஷன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுதான் பிசாசுடைய வேலை. அப்போ பாருங்கள், உள்ள பூந்து இல்லாத நேரத்தில் ஏவாளை சந்தித்து கேள்வி மேலே கேள்வியை கேட்டு அவளை விழ செய்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறத பழத்தை சாப்பிட வச்சு, அதனால தான் வேதனை பிரிஞ்சது. அப்போ வேதனை வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறும் பொழுது நமக்கு வேதனை வருகிறது. அதுதான் முதல் வேதனை என்ற வருகிறதை பார்க்கிறோம். சரி, வேதனை எதெல்லாம் வருகிறது? கீழ்ப்படியாமையினால் ஏற்பட்ட வேதனை. இரண்டாவது வேதனை எங்கிருந்து வருகிறது? பிசாசினால் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்கள், இங்க ஒரு பெண், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை. அப்போ வேதனைக்கு காரணம் என்ன? பிசாசு வேதனை கொண்டு வருகிறான். நல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீர்னு பிசாசு போந்துடும். எங்கேயோ போவாங்க, பயந்துருவாங்க. எங்கேயாவது போயிடுவாங்க, பயந்துருவாங்க. அந்த பயந்த உடனே இந்த பயங்கிற பிசாசு உள்ள வந்துடும். சிலர் பில்லி சூனியம் வச்சுருவாங்க. சில குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்காது, பில்லி சூனியம் வச்சுருவாங்க, ஏவல் வச்சுருவாங்க, மந்திரம் பண்ணிடுவாங்க. உள்ள பிசாசு வந்து ஆட்டி படைக்கும். வேதனை மேலே வேதனை. சில வேளைகளில் பிசாசினால் வேதனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த பகுதியிலே நாம் வாசித்த இந்த பகுதியிலே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வியாதியினால் வேதனை. இந்த மகளுக்கு 12 வருடம் வியாதி, அந்த உதிரப்போக்கு என்ற வியாதி. வியாதியினால் அவள் வேதனைப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அப்போ வேதனை கீழ்ப்படியாமையினால் வருகிறது, வேதனை பிசாசினால் வருகிறது, வேதனை வியாதியினால் வருகிறது. நான்காவது பாருங்கள், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எக்ஸாடஸ் 3:7. யாத்ராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இங்கு ஆலோட்டிகளால் வேதனை, ஆலோட்டிகளால் வேதனை. என்ன ஆலோட்டினா என்னது அப்படின்னு பார்த்தா ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்குது. என்னவாமா அவங்களாம் யாரு? டாஸ்க் மாஸ்டர்ஸ். ஒரு வேலை செஞ்சால் கம்பெனியில் என்ன செய்கிறாங்க? ஒரு டாஸ்க் என்ன பண்ணணும்? முடிக்கணும். இந்த மேலே இருக்கிற அதிகாரிகளுடைய தொல்லை என்ன பண்ண மாட்டேங்குது? தாங்க மாட்டேங்குது. வீட்டுக்கு விட மாட்டேங்கிறாரு, லீவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதை முடிக்காமல் போகக்கூடாது. டாஸ்க் மாஸ்டர்ஸ். அப்போ அன்னைக்கு பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ஆலோட்டிகள், அதற்கு தமிழில் போட்டிருக்குது ஆலோட்டின்னு, ஆங்கிலத்தில் டாஸ்க் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது யார்? ஐடியில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு வேலையும் பாரமாக கொடுத்து தூங்கவும் விடுறதில்ல. தூங்குகிற நேரத்தில் தான் அவங்களுக்கு வேலை. ஆக அப்படி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு வீக்கெண்டில் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு சில தவறான வழிகளையும் இந்த கம்பெனி சொல்லி கொடுக்குறது. அதில் தப்பிச்சு வர்ற உண்மையாக இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நிறைய பேர், கொஞ்சம் பேர் உண்மையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப மோசமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான வாழ்க்கை. கை நிறைய சம்பளம் வருது, யாரும் கேட்க முடியாது. அப்பா எங்கேயோ இருக்கிறாங்க, அப்பா அம்மா எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு வீட்டில் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க எங்கே நடக்குதுன்னு தெரில, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, எங்கே போகிறாங்கன்னு தெரில, எங்கே வராங்கன்னு தெரில. ஸ்டைலாக இருக்கிறாங்க. யாரு கூட? லிவிங் டுகெதர். மோசமான உலகத்திற்குள் வந்துட்டோம். லிவிங் டுகெதர் அது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருக்கிறதே நீ வாழ்ந்துக்கோ, நான் இருக்கிறதே நீ வாழ்ந்துக்கிறேன், அதுக்கு பிறகு நீ போ, நானும் போய்க்கிறேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணிக்கூடாது. எவ்வளவு ஒரு சீர்காடான உலகத்திற்குள்ளாய் நம்ம வந்துட்டோம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், இதில் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க, ஆலோட்டிகள், அவங்க இதை முடிக்காமல் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் வேலை செய்கிற இடத்துல கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? பயங்கரமான கஷ்டம். அதனால் ஏற்படுகிற வேதனை. சில வேதனை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற ப்ரெஷரால் நீங்கள் வேதனைப்படுறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறவர் கர்த்தர் மாற்றிடுவார். உங்களுக்கு வேதனை கொடுத்தாங்கன்னா அவங்கள மாற்றிடுவார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நடக்கும், அதெல்லாம் நடக்கும்.
ஆண்டவரால் கூடாத காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும்னே தொல்லை கொடுத்தாங்கன்னா ஆண்டவர் அவரை தூக்கிடுவாங்க. இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் வேணும்னே கிறிஸ்தவங்கன்னா தொல்லை கொடுப்பாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாதும்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், சிரிச்ச முகத்தோடு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்கள தூக்கிடுவார், உங்களை அந்த ஸ்தானத்தில் வச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேலையினால் ஏற்படுகிற வேதனை, வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற வேதனை. 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயம் வேதனை. பயம் என்பது ஒரு வேதனையை கொண்டு வருகிறது. சிலருக்கு காரணம் இல்லாமல் பயம். சின்ன காரியம், ஒரு சத்தம் கேட்டாலும் கூட பயந்துருவாங்க. ஒரு சின்ன சத்தம் கேட்ட, ஒரு டம்ளர் விழுந்தாலும் கூட உடனே பயந்துருவாங்க. ஒரு கரப்பாம்பூச்சியை கட்டக்கூடாது, பயம். இதாவது பரவாயில்ல, எதிர்காலத்தை குறித்து பயம். என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, எனக்கு எப்படிப்பட்ட மனைவி வருவாளோ, எப்படி எதிர்காலம் இருக்குமோ. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் பார்த்துக்குவாரு. எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், பூலாம் பாரு, அது அழகா பூத்து அழகா போகுது. காட்டு பறவைகளை கவனித்து பாருங்க, அது கவலை இல்லாமல் பாடிட்டு தெரியுது. அந்தந்த நேரத்துக்கு போஷிப்பவர் உங்களையும் போஷிப்பார், எதிர்காலத்தை போஷிப்பார். எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படவே வேண்டாம். ஆனால் இந்த பயம் வேதனையை கொண்டு வருகிறது. பயத்தால் வேதனைப்பட்டு சிலர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பயம் எனக்குள்ளே வருது, ஏதோ ஒரு பயம். அந்த பயத்தை பிசாசு கொண்டு வரான். இந்த பயம் கூட ஃபஸ்ட்டு பயங்கிற வார்த்தை எங்கே வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? அதே ஏதேன் தோட்டத்தில் தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தான் அந்த பயம் என்ற வார்த்தையும் வருகிறது. அப்போ பயத்தைக்கும் வேதனையும் கொண்டு வந்தது பிசாசு. நீங்கள் நினைக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களா? உங்கள் பயத்தை கர்த்தர் மாற்ற இன்றைக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்படி பல்வேறு விதங்களிலே பயம் இருக்கிறது. எல்லாவற்றை விட கடைசியாக வேதனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாதாளம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம், 25ஆம் வசனம், 27ஆம் வசனம். இந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் இருந்தான், வாழ்க்கையில் ரொம்ப ஐஸ்வர்யம், நல்லா உடுத்துறான், நல்லா சாப்பிட்றான். நல்லா உடுத்துறது தப்பு இல்லை, நல்லா சாப்பிட்றதும் தப்பு இல்லை. ஆனால் இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் செய்த வேலை என்ன? அவன் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தரை நினைக்கவில்லை, கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தன் வீட்டுக்கு எதிரே ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான், அந்த ஏழை மனிதனுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலை. உங்கள் கண்களின் எதிரே ஏழைகள் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம போகிறோம், வெளியில் போகிறோம், பெரிய பெரிய சின்ன சின்ன ஹோட்டலில் நின்னாலும் கூட யாராவது வயசானவங்க அந்த ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, வாட்ச்மேன் மாதிரி நிற்பாங்க. நம்ம வண்டியை தள்ளுறதுக்கோ, டூ வீலரை தள்ளுறதுக்கு வயதானவங்களாக இருப்பாங்க. வயதான காலத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியவங்க அந்த வெயிலில் நிற்பாங்க. நீங்கள் ஒரு டீயே குடிக்க போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டீக்குரிய காசை கொடுத்துருங்க. அல்லேலூயா. அந்த ஏழைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் உருகணும், உதவி செய்யணும். அதுதான் கிறிஸ்தவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்கள், இந்த மனிதன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதன், எல்லாம் இருக்குது, கண் எதிர ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறான், லாசரு. அவனுக்கு கொஞ்சம் கூட அவன் உதவி செய்யலை. அடுத்தது அந்த நாட்களிலே மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, அவங்க சத்தத்திற்கு செவி கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் வந்தது, 2 பேர், அது ஏழையானாலும் சரி பணக்காரனானாலும் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு முடிவு நாள் இருக்கிறது. முடிவு ஆன பிறகு அந்த ஏழை பரலோகத்திலே தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போகப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான். நன்றாய் கவனிங்கள், நமக்கு இன்னொரு வேதனை இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேளாமல், கீழ்ப்படியாமல், பரிசுத்தமாய் வாழாமல் நாம் பாவத்தோடு மரிப்போமானால் ஒரு நாள் நமக்கு பாதாளம். அதே வேளையில் நீங்கள் ஏழையானாலும் சரி, படிப்பறிவில்லாதவர்களும் சரி, நல்ல படித்தவர்களானாலும் சரி, கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து பயபக்தியாய் நாம் வாழ்வோமானால், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஸ்நானம் பட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது அங்கு நமக்கு மகிழ்ச்சியான பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதனையை வைக்கல. வேதனை யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு. ஆனால் கீழ்ப்படிந்தவர்களுக்கு சொர்க்கம், பரலோகம் இப்படின்னு ஒரு நல்ல இடத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதற்கு ஒரு நம்பிக்கை சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில்
அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் அப்படிதான் போயிருக்கிறார். மரித்து உயிரோடு கூட எழுந்து பிதாவினுடைய சமூகத்திற்கு போயிருக்கிறார். நமக்காக ஒரு அருமையான பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி ஒரு நாள் வந்து நம்மை தம்மோடு கூட சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பரலோகத்துக்கு போக ஆசை? ஆமென். அதுக்காக தானே நம்ம இப்படி உட்கார்ந்து வசனத்தை கேட்குறோம், இப்படி ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே இன்னும் பரிசுத்தத்தை தாரும், இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த விதமான பெருமைகள் வந்துடக்கூடாது, என் பேச்சில் வந்துடக்கூடாது, என் பார்வையில் வந்துடக்கூடாது, என் செய்கையில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு காரணம் என்ன? பரலோகத்திற்கு செல்வதற்காக. அங்கு யார் போக மாட்டாங்க? பாவிகள் போகிற இடம் இல்லை, பாவிகளுக்குரிய இடம் அல்ல, பரிசுத்தவான்களுக்கு. யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 27:8 வசனம். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும், பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபசாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பாருங்கள், இந்த வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பயப்படாதவர்களாய் இருக்க வேண்டும், விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். மூணாவது பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கொலைக்கு பதிலாக எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், விபச்சாரம் பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும், சூனியம் பண்ணாமல் இருக்க வேண்டும், விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும், உண்மை பேசுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த வேதனைகள் உள்ள, அப்போ ஆண்டவர் இந்த வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து சுகமாய் இருக்கப்படுகிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சுகமாய் இருக்கணுங்கிறத விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம சுகமாய் இருக்க விரும்புகிறவர். ஆமென். நீங்க தூங்கினாலும் கூட அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறாராம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் என்ன பட்டிருக்குது? நான் படுத்துக்கொண்டேன், நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். தூக்கம் கூட உங்களுக்கு சுகமா இருக்கணும்னு விரும்புறாரு. தூக்கத்துல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? அலறக்கூடாது. சில தூக்கத்துல இருந்த பார்க்கலையே அலறுவாங்க. அப்படிலாம் நம்ம ஆண்டவர் நம்மளை சுகமாய் தூங்க பண்ணுவார். இரவு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. எவ்வளோ அருமையாய் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுகமாய் இருக்கணும். அப்ப இந்த பெண் தன் வாழ்க்கையிலே வியாதியினால் வேதனை, பணம் இழந்து வேதனை, கொஞ்சம் கூட சுகமடையாத வேதனை. இதை போல ஒருவேளை நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற உங்களிலே ஒருவேளை நீங்கள் இந்த பிசாசினால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிசாசின் கிரிய உங்களை வேதனைப்படுத்துகிறது, வேலை செய்கிற இடத்துல உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, டாஸ்க் மாஸ்டர்ஸ் உங்களை எழுப்பி உங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, அதனால நீங்கள் வேதனை வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவு கூட இருக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். எப்பொழுது இந்த வேதனை நீங்கும்? சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இந்த சகோதரி என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஒரு நாள் யாரோ சொல்றாங்க இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராமே, அவரு யாரை தொட்டாலும் வியாதிலாம் சுகமாயிருது, பிசாசெல்லாம் ஓடிடுது, சுகம் கொடுக்கிறார். இயேசுவை குறித்து யாரோ சொன்னது, யாரோ பேசிக்கிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு காதுல விழுந்துருச்சு, கேள்விப்பட்டால். அப்போ இருந்தே ஒரு விசுவாசம், இயேசுவை பார்க்க வேண்டும். நான் ஏன் 12 வருஷம் கஷ்டப்படணும்? இந்த இயேசுவை பார்த்தா எனக்கு சுகமாக்கும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு சுகமளிக்கிற தேவன். அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10:38 ரைட் ஓகே 10:38 9ல நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்திலே? நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, ஹீலராக சுற்றித் திரிந்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இதை இந்த பெண் கேள்விப்படுகிறாள். என்னமோ நமக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கல. கேள்விப்பட்ட உடனே இவ்வளோ ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் எப்படியாவது இயேசுவை போய் பார்க்கணும், அவரை போய் தொடணும், அவருடைய வஸ்திரத்தை தொடணும், எனக்கு சுகம் கிடைக்கும். ஒரு மனதிலே ஒரு விசுவாசம் தோன்றுகிறது. கேள்விப்பட்டால் விசுவாசித்தால், கேள்விப்பட்டால் விசுவாசித்தால். இன்றைக்கி நமக்கெல்லாம் பாருங்கள், யோசித்து பாருங்கள். எவ்வளோ சில வேளைகளில் டாக்டர்கிட்ட போகிறோம், உடனே சில வியாதியை சொல்கிறோம். ஒரு பேட் எடுத்து என்னமோ எழுதுறாரு, புரியுதா உங்களுக்கு? அவர் எழுதுகிற லெட்டர் உங்களுக்கு புரியுதா? கச்சமச்சான்னு என்னமோ தலை எழுதுகிற மாதிரி எழுதுவார். இதை கொண்டு போய் வாங்கி 3 வேளை இதை சாப்பிடு, இதை 3 வேளை குடிங்கிறாரு. ஒன்றை குலுக்கி கொடுக்க சொல்கிறாரு, ஒன்று குலுக்காமல் கொடு. என்ன சொன்னாலும் அப்படியே இந்த கடையில் போய் கொடுக்குறோம். அவர் அங்கே உள்ளவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். யாராவது கரெக்டாக அந்த மருந்து இருக்குன்னு பாட்டில் எத்தனை பேர் பார்க்குறீங்க ஒழுங்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே கொண்டு வருவோம், உடனே ஒன்றும் பார்க்க மாட்டோம். அது எக்ஸ்பைரி டேட் இருக்கா? சிலர் தான் கொஞ்சம் கருத்தாக பார்ப்பாங்க, சிலர்லாம் வந்து உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? ஒரு நம்பிக்கை. அந்த டாக்டர் எழுதி கொடுத்தா அது என்ன ஆகாது, தப்பாகாது. நான் சொல்கிறேன், பரம டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட விசுவாசத்தோடு வந்து பாருங்கள். என் ஆண்டவர் என் வியாதியை சுகமாக்குவார், எனக்கு இருக்கிற பிரச்சனை மாறும், அது எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் எனக்கு விடுதலை உண்டு அப்படிங்கிற விசுவாசம் இந்த பெண்ணுக்குள்ள இந்த விசுவாசம் வந்தது. விசுவாசித்தால். மூன்றாவது என்ன செய்யணும் தெரியுங்களா? செயல்பட்டால். அவன் நினைச்ச மாதிரி ஒரு நாள் அந்த பகுதிக்கு இயேசு வந்துட்டாரு. அவள் இருக்கிற பகுதிக்கு இயேசு வருகிறாள். உடனே அவள் எழுந்து ஓடுகிறாள். ஓடி அவருடைய வஸ்திரத்தை செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சர்ச்சுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கையிலேயே காலாட்டிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணணும்? எழுந்து வரணும். ஆமென். ஆண்டவர் நம்மை சந்திக்கிற இடம். ஆமென். ஒருவேளை இது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் தான், ஆனால் ஆராதிக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஆராதிச்சு பாருங்க, உங்கள் மத்தியில் கர்த்தர் இருப்பார். ஆனாலும் சபை கூடி வருதல் என்பது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. நம்ம எல்லாரும் சபையாக என்ன செய்யணும்? கூடி வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு. ஆகவே நம்ம எல்லாரும் சபை கூடி வருதற்கு என்ன செய்கிறோம்? ஓடி வருகிறோம். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சமூகத்திற்காக ஓடி வருகிறோம். ஆகவே இந்த மகள் என்ன செய்கிறாள்? செயல்பட ஆரம்பிக்கிறாள். இன்னைக்கு நிறைய பேர் செயல்படுறதில்லை. செயல்பட்டு பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பாருங்க, அழகாக VBS நடந்தது. அதுக்கு ஒரு எவ்வளோ செயல்பட்ட சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் எத்தனை பேர் செயல்படுற ஒரு கூட்டம் இருக்கிறது. சிலருக்கு என்ன நடந்தாலும் என்ன நடக்குன்னே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், வசனம் கேட்குறோம், நல்லா இருக்குது, போயிடுறோம். அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளை கூட்ட ஆரம்பிங்க. இன்னும் நான் கடந்து வருவேன், இன்னும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன். செய்ய 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வேலையில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் வரும், உங்கள் பொருளாதாரத்தில் வரும், உங்கள் சரீரத்தில் வரும். நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க, நான்லாம் ஒன்றுமே இல்லாத ஆள். இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால கர்த்தர் கொடுக்குற கனம் என்ன தெரியுங்களா? அவ்வளோ கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செயல்பட்டால் எந்த சூழ்நிலை? இந்த பெண்ணுக்கு இந்த உதிரப்போக்கு இருந்தா அந்த நாட்டு சட்டப்படி அவ யார் தெரியுமா? ஒரு தீட்டான பெண். வாசித்து பாருங்கள், லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம். பாருங்கள், ஒரு ஸ்திரீ, லேவியராகமம் 15:25, ஒரு ஸ்திரீ விலகி இருக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. அந்த விலகி இருக்கிற காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் சரீரத்தில் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலகத்தின் நாட்களில் இருந்து போல அவள் தீட்டா இருப்பாளாக. பாருங்க, இந்த பொதுவாக அந்த நாட்கள்ல, இப்போதான் நம்ம நாடெல்லாம் கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிருக்குது. அந்த நாட்கள்லாம் இந்த விளக்கு, மாத விளக்குன்னு வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்யணும்? வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது, அதுக்கு தனி தட்டு, தனி டம்ளரு. இப்போ அப்படி இருக்கா? இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் மாறிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அடிமைத்தனங்கள்லாம் மாறிடுச்சு. அந்த நாட்களில் இதை ஒரு தீட்டு, அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ இவ 12 வருஷம் அந்த குடும்பத்திலே யார்? ஒரு தீட்டான பெண்ணு. தீட்டுக்கிட்ட பக்கத்தில் போனால் தொட்டவன், அது அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, அதை தொட்டவனா அவனும் தீட்டு. யாராவது தொடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா யாராவது தொட்டிருப்பாங்களா? 12 வருஷம் ஒருத்தனும் தொட்டிருக்க மாட்டான். அடுத்த வசனம் அப்படி தான் வரும்.
அடுத்த வசனம் அதை தொடரவங்க யாரு? தீட்டுன்னு போட்டிருக்குது. அப்போ பாருங்க, 12 வருஷம் ஒருத்தரும் தொடலை அந்த பெண்ணை. யாரும் தொடக்கூடாது, பாயை தொடக்கூடாது, தலகானை தொடக்கூடாது. ஐயோ, எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. இந்த வேதனையில் இருந்த பொழுதுதான் இந்த வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குற ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க 12 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் அந்த பெண்ணை போல விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்திருக்கீங்க. நிச்சயமாய் அவரும் உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை எவ்வளவு விசுவாசமாய் தொடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே விசுவாசம் தான். நான் நம்புறேங்க, என் சரீரத்தில் இந்த அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை வாய்க்க பண்ணுவார். பெண் விசுவாசித்தால், ஓடி போய் தொட்டால், கூட்டத்தின் நடுவில் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டுடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெண்ணை முழுவதுமாய் ஹீல் ஆக்கிருச்சு. ஹல்லேலூயா. அப்போவுமே அவளுடைய பிளட் வாஸ் ட்ரைட் அப், நின்றுச்சு. அப்போவுமே என்ன பண்ணிருச்சு? இதுவரை ஏதோ ஒன்று ஊறிக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? உடனே உணரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சரீரத்தில் அற்புதம் நடக்கணும். ஏதோ ஒரு வல்லம் உங்கள் சரீரத்தில் இறங்கணும். நம்புறீங்களா? விசுவாசத்தோட கேளுங்க. உங்கள் பிள்ளைகள் இந்த கஷ்டப்படுறாங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இப்போ அற்புதம் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவள் உணர்ந்தாள், அப்பொழுதே உணர்ந்தாள். நான் இன்றைக்கு சொல்கிறேன், தேவனிடத்தில் சேரும் பொழுது விசுவாசத்தோடு கூட, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில், தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவரிடத்தில் நான் சேர்ந்தால் எனக்கு என்ன உண்டு? என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. நிச்சயமா எனக்கு பலன் உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நடக்கும் அற்புதம், இப்போ நடக்கும். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் நடக்கும், உங்க குடும்பத்தில் நடக்கும். உங்களை பயமுறுத்துகிற, உங்களை கொடுமைப்படுத்துகிற டாஸ்க் மாஸ்டர்ஸ்ட கர்த்தர் நடத்துவார். நீ என் பிள்ளைய தொல்லைப்படுற பாரு, என் பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை, உனக்கு உண்மையா ஊழியம் செய்கிறான், அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறியான்னு பண்ணாதன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இன்றைக்கே சொல்லுவார். ஹல்லேலூயா. உங்களை பயப்படுத்துகிற பிசாசை துரத்துவார். என் பிள்ளைய தொடாத, இனிமேல் என் பிள்ளைய தொடாதேன்னு சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவள் உடனே உணர்ந்தாள். என்ன சொல்றேன் தெரியுங்களா? இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் உணர வைப்பீர்கள். இப்போ உணர்வீங்க சரீரத்தில். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் பலன் அளிக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் அந்த அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்தால் தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நடந்ததெல்லாம் சொன்னாலாம். நடந்ததெல்லாம் சொல்லி உண்மையை சொன்னாள். ஆண்டவரிடத்தில் என்ன செய்தால்? உண்மையை சொன்னாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் bow down. அவள் என்ன செய்தாள்? she fell down and bow down. கீழே விழுந்து வணங்கினாள். உண்மையெல்லாம் சொன்னாள். ஹல்லேலூயா. அப்பாட்ட உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. thank you Jesus. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வேதனையில வந்திருக்கீங்க, எப்படிப்பட்ட கஷ்டத்துல வந்திருக்கீங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you Jesus. ஆண்டவரோடு கூட பேசுறீங்களா? உங்க கஷ்டத்தை நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்க வேதனை நீங்கி சுகமாய் இருக்கணும்னா உன்னில் உள்ள விசுவாசம், யுவர் ஃபெய்த், உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? ஒன்ன சொல்லுங்க, ஏசப்பா ஐ பிலீவ் இட். நான் உம்மை நேசிக்கிறப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன்.
நீர் எனக்கு பலன் அளிக்கிறவர், என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறவர், ஒரு அற்புதம் செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. ஆமென், ஹalleluya. இந்த நேரம் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரம், உங்கள் சரீரத்தை தொடுகிற நேரம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிற நேரம். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சரீரத்திலே ஹalleluya, அது எந்த இடமாய் இருந்தாலும், எந்த இடங்களா இருந்தாலும், கட்டிகள் இருக்குதா, அந்த கட்டிகள் இருக்கிற இடத்துல ஓ ஹalleluya, லேசர் போகாத இடத்துல கூட ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு போகும். ஆண்டவருடைய அற்புத வல்லமை புறப்பட்டு போகும். அவர் அணுக்களையும் கணுக்களையும் உருவ குத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வல்லவர். உங்களை தடை செய்து கொண்டு இருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற வியாதியை கொண்டு வருகிற, உங்களுக்குள்ளாய் பிரிவினைகளை கொண்டு வருகிற, தரித்திரத்தை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற வேதனைகளுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய தெய்வீக வல்லமை, இப்படி தெய்வீக வல்லமை, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய ஜனங்கள் மேல் இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக ராஜா. ஹalleluya. யார் யாருடைய சரீரங்களிலே அற்புதம் நிகழ வேண்டுமோ, எங்கெங்கு பலவீனம் இருக்கிறதோ அங்கே நீங்க விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை சுகமாக்குவார். பலவீனம் கட்டி இருக்கிற இடத்துல உங்க கைகளை வைங்க. நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்களும் விசுவாசிக்கணும். நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் கட்டி இருக்கிற இடம் இல்லாமல் போக பண்ண போகிறார். அற்புதங்கள் நடக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை நீர் நீக்குவீராக. அது நிறைவாய் மாறுவதாக. ஆண்டவரே, அற்புதம் நடப்பதாக. சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியாய் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும், இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. சுகம் அளிக்கிற வல்லமை ஓ ஹalleluya. ஒவ்வொருடைய சரீரங்களிலும் ஆண்டவரே இப்பொழுது ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. உணர்ச்சியற்ற இடங்களில் ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு கரம் அவர்களை தொடுகிறதை உணர்வார்களாக. இப்பொழுது அற்புதம் நடப்பதாக ராஜா. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் இறங்குகிறதை ஆண்டவர் அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க. ஆமாண்டவரே, நான் இந்த அற்புதத்தை பெறுகிறேன். என்னுடைய சரீரத்திலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதங்கள் நடப்பதாக. ஹalleluya. கட்டி இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், வெள்ளி சூனிய கட்டுகள், மாந்திரீக கட்டுகள், ஹalleluya, குடும்ப சாபங்கள், எல்லா தலைமுறையின் சாபங்கள் இப்பொழுது மறைவதாக, மறைவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இறங்குவதாக. வேலை ஸ்தலங்களிலே இறங்குவதாக. வேலை ஸ்தலங்களிலே டிஸ்டர்ப் பண்ணுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஹalleluya. thank you Jesus. விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, நல்ல சாட்சிகளை எழுப்புவீராக. எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. thank you Jesus. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அநேகரை தொட்டு இருக்கிறீர், அநேகரை தொட்டு இருக்கிறீர். தங்களுடைய சரீரங்களில் அற்புதத்தை காண்பார்களாக. ஓ ஹalleluya. அதை செய்வதற்காக நன்றி. thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.